ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இன்றைக்கி தேர்ஸ்டே. சாய்பாபா கார்ட் ரீடிங் பார்க்கலாம். சாய்பாபா இன்றைக்கி நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அஸ் யூஸ்வல் நான் இன்றைக்கி ஃபைல் செலெக்ஷன் வைக்கல. நம்பர் 1 2 3 இல்லை செட் 1 செட் 2 செட் 3 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கண்ணை மூடி ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி ஒரு 4-5 டீப் பிரெத் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்பாபாவை நினச்சி நல்ல நீங்கள் ப்ரே பண்ணி என்ன நம்பர் வந்து உங்களுக்கு தோணுதோ அந்த நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைலுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். டைம் ஸ்டாம்பில் உங்களுக்கான மெசேஜுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பர் 1 ஃபைல் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நம்பர் 1 செட் 1 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம். பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து முதல்ல உங்களுக்குள்ள ஒரு இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் பாபா வந்து நீங்கள் வேறு அதாவது ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து நீங்கள் போன போக்கில் யாருனாலும் ஒரு குருவாக ஏற்றுக்கிறதோ, அதாவது நீங்கள் போகிற பாதை வந்து சரிதானா, யாரை நீங்கள் குருவாக ஏற்றிருக்கீங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து நம்ம நம்பக்கூடாது. ஸோ யாரை நீங்கள் குருவாக ஏற்றிருக்கீங்க, யாரை நீங்கள் குருவாக இப்போ நினச்சிருக்கீங்க, நீங்கள் போகிற பாதை ஸ்பிரிச்சுவல் பார்த்து சரிதானா அப்படின்னு வந்து பாபா வந்து உங்களை வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவரை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு சரணடைங்க. நீங்கள் பண்ணுறது வந்து இப்போ ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலாக இருக்குது அப்படிங்கிறாரு பாபா. கொஞ்சம் ஹார்ஸாகவே இருக்குது இந்த மெசேஜ். ஸோ நீங்கள் வந்து நம்ம போகிற பாதை எஸ்பெஷலி இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நீங்கள் போகக்கூடிய பாதை வந்து சரிதானா அப்படிங்கிறத வந்து பாபா வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் நிறையா வந்து நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் வந்து நிறையா கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. எல்லாம் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். பட் உங்களுக்குள்ளே இப்போ வந்து ஒரு இருண்ட மனநிலை, அதாவது சம்திங் நீங்கள் வந்து ஒரு ரியலைஸ் பண்ணாமல் கண்ணை கட்டி விட்ட மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது உங்கள் மனநிலை. ஸோ நீங்கள் அதிலேருந்து வந்து இப்போது தெளிவடையணும். உங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு ஃபயர் வந்து இருக்கணும். ஸோ அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து உங்களுக்குள்ளே இருந்து பேன் ஆகணும். அந்த கண்ணு வந்து கட்டியிருக்கிற மாதிரி இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி நீங்கள் எது என்னன்னு பார்த்து உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். உங்களுடைய இன்டலெக்டை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பாபாவை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு பாபாவே வந்து குருவாக இருந்து நான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் முதல்ல பாபாவை வந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிசையர், அந்த பேர்னிங் டிசையர் வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு. ஸோ அதுக்கு வந்து அந்த பேர்னிங் டிசையரை வந்து நீங்கள் வந்து கரெக்டான பாதையில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பாபாவை முதல்ல குருவாக ஏற்றுக்கோங்க. ஸோ உங்களுடைய தேவைகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து பாபா வந்து என்னை நிறைவேற்றி வைப்பார். அது மாதிரி நீங்கள் இந்த வேர்ல்டே வந்து பாபா ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா, பாபாட்ட உங்கள் வீடு எங்கேன்னு கேட்டால் இந்த முழு உலகமும் வானமும் எல்லாமே எனக்கு வந்து சொந்தம், இந்த உலகமே எனக்கு வீடு தான் அப்படின்னு சொல்வார் இல்லைங்களா? அது மாதிரி நீங்களும் வந்து எங்கே இருந்தாலும் ஒரு உங்களுடைய வீடு வந்து உங்கள் வசதி வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல், கடவுள் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வந்து நன்றி சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போது நீங்கள் வந்து முதல்ல வந்து அதை ஏற்றுக்கிட்டு அந்த மனநிறைவோடு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பாபா வந்து உங்களுக்கு வந்து இங்கே மெசேஜ் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அந்த கிராட்டிடியூடு வந்து முதல்ல கொண்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ போகக்கூடிய அந்த பாத்து வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்து வந்து சரிதானா அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனலி ஆக்சுவலாக அது வந்து சரி கிடையாதுங்கிறது தான் இங்கே வந்து பாபாஸ் மெசேஜே. ஓகேங்களா? ஸோ பாபா வந்து அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு சரணடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கண்கட்டு அது
அந்த கண்கட்டு நீங்கள் அவிழ்க்கிறப்போ உங்களுக்கான அந்த பாதை வந்து தெளிவாகும். நல்ல மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். நல்ல உங்களுடைய ஒவ்வொரு கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி போகிறதுக்கு வந்து நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ வந்து இருக்கிறதுக்கு கிராட்டிடியூடோட கடவுள் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ கொடுத்துருக்காரு. இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு வேலை இருக்குது, 3 வேளை சாப்பாடு இருக்குது, அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? எனக்கு வந்து இப்போதைக்கு தேவைக்கு வந்து எல்லாம் இருக்குது. என்ன பாபா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து முதல்ல கிராட்டிடியூடோட அந்த நன்றி உணர்வை கொடுத்துட்டு நீங்கள் வந்து மேலும் வந்து யோசிங்க. ஏன்னா பாபாவை வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா ஐடியாஸுக்கும் வந்து தெளிவான வந்து ஒரு கிளாரிட்டியை வந்து பாபா கொடுப்பேன் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாம் நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மேலே மேலே அடுத்தடுத்த படி வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ பாபாவே வந்து உங்களுக்கு குருவாக இருக்கிறப்போ உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எதுக்கும் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து செட் 1 நம்பர் 1 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நம்பர் 2 அதாவது செட் 2 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நம்பர் 2 அதாவது செட் 2 நினச்சவங்களுக்கான ரீடிங் வந்து என்னென்னு பார்க்கலாம். பாபா சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து நீங்கள் வந்து உங்கள் கனவுகளை கவனிக்க ஆரம்பிங்க அப்படின்றார் பாபா. நிறைய சமயங்களில் வந்து நான் வந்து கனவுல கூட உங்களுக்கு வந்து சொல்ல வரதை சொல்லிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கனவுகளை கவனிக்க ஆரம்பிங்க. அதில் உங்களுக்கு காலையில் எந்திரிக்கிறப்ப ஞாபகம் வந்ததுன்னா அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வைங்க அப்படின்றாரு. அப்படி நீங்கள் நோட் பண்ணிட்டு வரப்போ சில விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப முக்கியமான ஒரு குழு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கான ஒரு கரெக்டான கிளாரிட்டி வந்து உங்களுக்கு அந்த ஐடியா வந்து கிடைக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். ஸோ பாபா வந்து உங்களுடைய கனவுகளை வந்து கவனிக்க ஆரம்பிங்க அப்படின்றாரு. இன்னொன்று வந்து எப்படி நம்ம லைஃப்பில் வந்து பார்க்கக்கூடிய மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் வந்து நம்மளுடைய கர்மா பிரகாரம் தான் நம்ம லைஃப்பில் வந்து வர்றாங்க. ஸோ எல்லாருக்கும் அப்படித்தான். ஈவன் நம்மளும் வந்து யார் யார் ஸோ நம்ம யாரெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து நம்ம கனெக்ஷனில் வர்றாங்களோ அவங்க எல்லோரும் வந்து அவங்க கூட நமக்கு வந்து கர்மிக் பார்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். இதுக்கும் மேலே பாபாக்கே வந்து அவருடைய ஒவ்வொரு டிவோட்டி கூடயும் இப்போ ஒருத்தவங்க பாபா டிவோட்டி அப்படின்னா அந்த பர்சனுக்கும் பாபாக்கும் இடையிலையுமே வந்து கர்மிக் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து இது என்ன என்னுடைய தலையெழுத்தா கர்மாவா அப்படின்னு வந்து நொந்துக்க தேவையில்லை. ஸோ பாபாக்கே கர்மா அப்படின்னு வந்து பாபாவே வந்து அவருடைய டிவோட்டியோட ஒரு கர்மிக் கனெக்ஷனில் இருக்கிறப்போ நம்ம வந்து மனிதர்கள். ஸோ நமக்கு வந்து லைஃப்பில் வந்து நம்மளுடைய அந்த கர்ம கணக்குகள் எல்லாம் நம்ம வந்து கழிக்கணுமோ. ஸோ அதுக்கு தக்க நம்ம லைஃப்பில் வரக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கர்மிக் கனெக்ஷன்னால தான். ஸோ வந்து நம்ம அதெல்லாம் வந்து கடந்து தான் வரணும் அப்படின்னு வந்து பாபா வந்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாரு. ஓகேங்களா? இன்னொன்று வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு வந்து பக்தியில் கூட வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த தன்னடக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நற்பண்பு வந்து வேணும் அப்படிங்கிறாரு. அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டாமினன்ட் நேச்சர் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அது நூலளவு தென்பட்டாலும் அந்த ஒரு மனநிலை வந்து அப்படியே வேரோட வந்து கிள்ளி எறிஞ்சிடணும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஏன்னா வந்து இது வந்து நிறைய தேவையில்லாத ஒரு பார்ஷியாலிட்டியை கொண்டு வரும். நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வேண்டாத அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையாகட்டும், அந்த ஒரு அரோகண்ட் நேச்சரை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிறார் பாபா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஜென்ரலாக வந்து நல்ல ஒரு அந்த மனிதநேயன்னு சொல்லக்கூடிய அந்த ஹியூமிலிட்டியோடு இருக்கணும். எதுனாலும் அக்செப்ட் பண்ணி, அதாவது ஊரோட ஒத்துவாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்து எப்போ வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறார் பாபா. ஸோ அதனால் வந்து இன்னும் அதுக்கும் மேலே பக்தியில் கூட அந்த மனநிலை வேணும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லுக் வித்தின் நிறையா வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே வந்து
நிறைய வந்து அனலைஸ் பண்ணுங்க. என்னெல்லாம் வந்து அதாவது ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்து உங்களுடைய மூச்சை கூட நீங்கள் கவனிக்கலாம். அந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆனாபானசதி தியானம் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மைண்ட் செட்டு, அந்த மனப்போக்கெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறப்போ நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும். நிறைய மைண்டில் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். புதுசா ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து உங்களுக்கு பிறக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி பேசிஸா பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்குள்ள வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் நடந்து ஒரு இன்னர் ஹீலிங் ஆகட்டும், ஒரு நிறைய வந்து சேஞ்சஸ் நடந்து நீங்களே வந்து உங்கள வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியா வந்து நீங்க மோல்டு பண்ணலாம் உங்கள. அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து என்னதான் லைஃப்ல கஷ்டம் இருந்தாலும், ஓகே அத நம்ம கர்மான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நல்ல ஒரு ஹியூமிலிட்டியோட எதையும் வந்து ஏற்றுக்கொண்டு, அந்த ஒரு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாரி அந்த ஒரு ஈகோ நேச்சர், டாமினன்ட் நேச்சர் இல்லாம, எஸ்பெஷலி அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ இல்லாம, பக்தியில கூட வந்து பாபா சொல்றாரு. ஸ்பிரிச்சுவல் ஈகோ இல்லாம நீங்க வந்து உங்களுடைய வேலைய வந்து செய்யுங்க அப்படின்றாரு. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க. உங்க கனவுகள வந்து குறிச்சு வச்சுட்டு வாங்க. அதாவது எப்பல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ காலையில எந்திரிக்கிறப்ப, அத கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அது முக்கியமா இருந்தா. ஸோ அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ, உங்களுக்கு இதுவரைக்கும் விடை தெரியாத ஒரு விஷயத்துக்கு கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைல் 2 செட் 2 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பர் 3 இந்த செட் 3 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே. பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செட் 3 நினச்சவங்க உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு போட்டி பொறாமை, எப்படி சொல்கிறது, நான் தான் பெருசு, நாங்கள் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரகண்ட் நேச்சராக எப்படி சொல்கிறது, ஒரு நீங்கள் வந்து யாரையும் வந்து ஒரு சக மனிதராக பார்க்கணும் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் வந்து இன்னும் உங்களுக்கு வேணும். அது பத்தாது உங்களுக்கு அப்படின்றாரு பாபா. அதாவது ஈக்குவாலிட்டி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு டிவைன்னஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம யாரையும் வந்து இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் வந்து நம்ம வந்து ஒரு லேபிள் பண்ணி இவங்கள வந்து இவ்வளோ தான் வைக்கணும், இவங்கள வந்து இவ்வளோ தான் வைக்கணும், இவங்கள வந்து இவ்வளோக்கு நம்ம மதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பார்ஷியாலிட்டியில் வந்து நீங்கள் போகாமல் ஒரு போட்டி போகாமை அப்படின்ற ஒரு மனப்பான்மை, அந்த ஈகோ கிளாஸ் கேஸ்ட் அண்ட் க்ரீட் ரேஸ் அதெல்லாம் இல்லாமல் உங்கள் மனநிலை வந்து முதல்ல வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் வந்து சக மனிதர்களாக வந்து பார்க்குற அந்த ஒரு மனப்பக்குவத்தை வந்து நீங்கள் இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்றாரு பாபா. அதுதான் வந்து இப்போ வந்து பாபா வந்து உங்ககிட்ட நீங்கள் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக மாறினீங்க அப்படின்னா பாபாவுடைய கருணையும் அவருடைய அந்த அன்புமே வந்து உங்களுடைய எல்லா விஷஸையும் ப்ரேயர்ஸையும் வந்து நிறைவேற்றி வைக்கும் அப்படிங்கிறாரு. என்னுடைய அன்பும் கருணையும் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து சக மனிதர்களாக பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்றாரு. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு பாபா வந்து கூடவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. அந்த உதி இருக்குது இல்லைங்களா, பாபா கோயிலில் கிடைக்கக்கூடிய உதி, அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து டெய்லி வந்து அதை பூசிட்டு வாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கான நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டியை கொடுக்கும். அது வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேண்டாத அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆகட்டும், அந்த நெகட்டிவான இன்புட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே இருந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். ஒரு நாள் பட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெளிவான மனநிலை பிறக்கும். ஸோ ஓகே, எவ்ரி ஒன் வந்து எல்லாரும் வந்து ஈக்குவல் தான், நம்ம பார்த்து யாரையும் வந்து லேபிள் பண்ணி அவங்கள வந்து இப்படி ஒதுக்கி வைக்க தேவையில்லை. ஸோ எல்லாரையும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்றாரு. ஸோ அப்படி நீங்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பாபா வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ அவருடைய அந்த அன்பும் கருணையும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சி உங்களுடைய எல்லா ப்ரேயரையும் விஷஸையும் வந்து நிறைவேற்றுறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பாபா கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் உதியை வந்து டெய்லி பூசிட்டு வாங்க. அதுதான் இப்போதைக்கு வந்து பாபா கொடுக்கக்கூடிய ஒரே மெசேஜ் உங்களுக்கு. அது வந்து எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிடும். அதோட மிராக்கள் வந்து நீங்கள் என்னென்னு பார்ப்பீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்பர் 3 ஃபைல் 3 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ். அண்டு ஃப்ளவர் ரெமெடி பற்றி, ஃப்ளவர் மெடிசின்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நான் அதை வந்து அதாவது கிளாஸ் மாதிரி, அதாவது நம்ம சேனல்லே வந்து பேசிக்லேருந்து நான் அதை வந்து வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றியும் வீடியோக்கள் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அது ஓகேன்னா நான் ஒரு போல் கூட போடுறேன் கம்யூனிட்டி பேஜில். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.